வணக்கம். புதுவை ஏஎஃப்டி மில் அதிகாரி வீட்டில் கொள்ளையடித்த 3 பேரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசாரை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா பாராட்டினார். புதுவை ரெட்டியார் பாளையத்தில் ஏஎஃப்டி மில் உதவி மேலாளராக பணிபுரியும் ராதாகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் கடந்த மாதம் 17ஆம் தேதி 130 பவுன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 75,000 ரூபாய் ரொக்கம் திருட்டு போயிருந்தது. இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழக போலீசின் பிங்கர் பீரோ உதவியால் கொள்ளையர்களை அடையாளம் கண்டு விழுப்புரத்தை சேர்ந்த அன்பு, நெய்வேலி தனுசு, செல்வமணி ஆகிய 3 பேரை கைது செய்து நடத்திய விசாரணையில் அதில் அன்புராஜ் 4ற்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்திருப்பதும் தமிழகத்தில் நடந்துள்ள பல்வேறு கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது. பின்னர் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்து நீதிமன்ற அனுமதியோடு காவலில் எடுத்து விசாரணை நடத்தி அவர்கள் நகைகளை திருப்பூரில் உள்ள ஒரு நகை அடகு கடையில் அடகு வைத்திருப்பதை அறிந்து குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் திருப்பூர் அழைத்து சென்று அடகு வைத்திருந்த 72 பவுன் நகை, வெள்ளி, கேமரா ஆகியவற்றையும் கொள்ளைக்கு பயன்படுத்திய ஒரு மாருதி கார், 3 மோட்டார் சைக்கிள் போன்ற 27 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து பொருட்களை மீட்ட போலீசாரை ஐஜி ரன்வீர் சிங் வெகுவாக பாராட்டினார். மேலும் அவர்களை கௌரவப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மழைக்காலத்தை முன்னிட்டு கொசு ஒழிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு புதுவையில் கொசு ஒழிப்பை தீவிரப்படுத்தும் வகையில் உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தர வடிவேலு, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் பொறியாளர்கள், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கொசு ஒழிப்பு, வாய்க்கால்களை தூர்வாருதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் எதிர்வரும் மழைக்காலத்தில் கொசுவை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதமாக மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். புதுவை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழுவினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து பெருந்திரள் பட்டினி போராட்டம் நடத்தினர். புதுவை அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் ஒன்றிணைந்து அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் வேலை நாட்கள் 200 என ஆணை வழங்க வேண்டும். ஏசிபி மற்றும் எம்ஏசிபி இணை தகுதி வாய்ந்த அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் தாமதமின்றி வழங்கிட வேண்டும். பணிமூப்பு பட்டியல் அடிப்படையில் கலந்தாய்வு முறையிலான மாற்றலை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை வாயில் அருகில் ஒரு நாள் ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து போராட்ட குழு பாலமோகனன், சேஷாசலம் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயராமன், பாரி முன்னிலையில் பெருந்திரள் பட்டினி போராட்டம் நடத்தினர். இதில் ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள தாதா வெள்ளை குணா ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று மாவட்ட கலெக்டருக்கு போலீஸ் பரிந்துரை செய்துள்ளது. புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த குணா என்கிற வெள்ளை குணா மீது 5 கொலை வழக்கு, கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் இவ்வழக்குகளுக்காக கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக சிறையில் இருந்த வெள்ளை குணா சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். எனவே வெள்ளை குணா மீது 144 தடை உத்தரவு கேட்டு லாஸ்பேட்டை போலீசார் மாவட்ட கலெக்டருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். கலெக்டர் தீபக்குமார் மனுவை விசாரித்து அனுமதி வழங்கியதும் வெள்ளை குணா ஊருக்குள் நுழைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். இதுகுறித்து காவல் வட்டாரங்கள் முக்கிய ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய முதல் கட்ட நடவடிக்கையாக ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது என்று தெரிவித்தனர். புதுவை கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை கிருமாம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அட்டவணை இனம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் பள்ளி துணை முதல்வர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவர்களை வாழ்த்தினார். தொடர்ந்து துணை ஆய்வாளர் ஆந்திரே சவுந்தரராஜன் தேர்வின் போது மாணவர்கள் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பயிற்சிகளும் முயற்சிகளும் பற்றியும், தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய செயல்கள், அன்றாட பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினார். நிறைவில் ஆசிரியர் நவபாலன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் 280 அட்டவணை இன மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். காரைக்காலில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் பங்கேற்று சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்கள் திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில அளவில் பளுதூக்கும் போட்டி காரைக்காலில் நடைபெற்றது. அதில் புதுவையைச் சேர்ந்த வினோத்குமார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டமும்,
சிவா 60 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டமும் பெற்றனர். அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளர் திரு SP சிவகுமாரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது ராஜ்பவன் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மோகன், மாநில பிரதிநிதி ஸ்ரீதர் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை சண்முகாபுரத்தில் கைத்தறி நெசவாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுவை சண்முகாபுரம் NR காங்கிரஸ் பேர் இயக்கம், இளைஞரணி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் சார்பில் காமராஜர் கைத்தறி நெசவாளர் நலச்சங்கம் 3ஆம் ஆண்டு விழா, முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா, சங்கப்பலகை திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. முன்னாள் உழவர்கரை நகரமன்ற தலைவர் NSJ ஜெயபால் தலைமையில் அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து முதலமைச்சரின் பிறந்த நாளை கேக் வெட்டியும், மகளிருக்கு சேலை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், அனைவருக்கும் லட்டு வழங்கியும் கொண்டாடினார். விழாவில் கைத்தறி நெசவாளர்கள், NR பேர் இயக்கம், இளைஞரணியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் மாநில சங்க தலைவர் நடராஜன் நன்றி கூறினார். புதுவை அரியாங்குப்பம் பச்சைவாழி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பம் டோல்கேட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பச்சைவாழியம்மன் கோவில் திருவிழாவில் தீமிதி ஊர்ச்சபம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் வீதியுலாவும் பின்னர் பக்தர்கள் நோம்பிருந்து தீமிதிக்கும் உற்சவமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ஜெயமூர்த்தி, வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ், JPR பேரவை பொன் ராஜேந்திரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், இறை அன்பர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருளை பெற்றனர். தொடர்ந்து விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் சபாபதி, கனகராஜ் மற்றும் கார்த்தி ஆகியோர் அன்னதானம் வழங்கினர். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் விலங்கியல் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய பயிற்சி பட்டறையில் ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். விலங்குகளை அனாவசிய பயன்படுத்துதலை தடுக்கும் நோக்கத்துடனும் சுற்றுச்சூழல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மகாத்மா காந்தி டோரோன் கேம்ப் மையம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பில் விலங்குகளை பயன்படுத்த மாற்று என்ற தலைப்பில் ஒருநாள் தேசிய பயிற்சி பட்டறை நடைபெற்றது. அரசு மற்றும் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், முதுகலை மாணவர்கள், வாழ்க்கையியல் ஆராய்ச்சியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பயிற்சியில் விலங்குகள் பயன்படுத்துதலை தடுத்து அதற்கு மாற்றான நவீன உத்திகள் குறித்து விளக்கப்பட்டது மற்றும் பயிற்சி பட்டறையில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழும் பயிற்சி பற்றிய குறுந்தகடும் வழங்கப்பட்டது. ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பணிபுரியும் ஒவ்வொருவரும் சிறப்பாக பணியாற்றினால்தான் இலக்கை அடைய முடியும் என்று புதுவையில் நடைபெற்ற இந்திய திரைப்பட நூற்றாண்டு விழாவில் இயக்குனர் மணிரத்னம் பேசினார். புதுவை திரையரங்கில் நடைபெற்று வரும் இந்திய திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து இயக்குனர் மணிரத்னம் கூறுகையில், தான் 2 முறை புதுவையில் திரைப்படம் எடுத்தபோது அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்கியதாகவும், கடந்த 10 ஆண்டுகளாக மக்களிடம் தொடர்பு கொள்ளும் வசதிகள் அதிகரித்து விட்டதால் சமுதாயத்தை சார்ந்த திரைப்படங்கள் சிறப்பாக எடுக்கப்படுகிறது என்றும், சமுதாய பிரச்சனையை மட்டும் எடுக்க வேண்டும் என்றில்லாமல் சிறந்த படத்தை உருவாக்குவதாகவும், ஒரு திரைப்படத்தின் வெற்றி என்பது ஒருவரின் முயற்சி மட்டுமல்ல, அதில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் சிறப்பாக பணியாற்றினால்தான் இலக்கை அடைய முடியும். ஒரு திரைப்படத்தின் வெற்றி படக்குழுவினர் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி என்று கூறினார். புதுவை கால்நடைத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள திருபுவனை தொகுதி ஆதி திராவிட மக்களுக்கு மானிய விலையில் ஆடுகளை பிப்டிக் தலைவர் அங்காளன் வழங்கினார். புதுவை கால்நடை நலம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு 75% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் கலந்து கொண்டு 16 பயனாளிகளுக்கு 5 பெட்டையாடு, 1 கெடா ஆடு என்ற கணக்கில் தலா 6 ஆடுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் ராஜீவ், ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவமனை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை 100 அடி சாலையில் குற்றங்களை தடுக்க அமைக்கப்பட்ட போலீஸ் பூத்தை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா திறந்து வைத்தார். புதுவை 100 அடி சாலையில் உள்ள வியாபாரிகளிடம் ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டி வருவதால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டு அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் முதல்வர் மற்றும் IGயை சந்தித்து போலீஸ் பூத் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டுமான பணி துவங்க உள்ள நிலையில் தற்காலிகமாக ஒரு தனியார் நிறுவனம் அளித்த இடத்தில்
போலீஸ் பூத்தை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் டிஐஜி சுக்லா, சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி பர்வேஸ் அகமது, தெற்கு எஸ்பி பைரவசாமி, இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பூத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவை செல்லிப்பட்டு கிராமத்தில் கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பிப்டிக் தலைவர் அங்காளன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை செல்லிப்பட்டு கிரிக்கெட் சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவு சங்க தலைவர் மோகன சுந்தரம் தலைமையில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். 24 அணிகள் போட்டியிட்ட போட்டியில் முதல் 3 இடம் பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழி நீரம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. புதுவை வீராம்பட்டினத்தில் எங்கும் நிறைந்த லோக மாதாவான அன்னை பராசக்தியின் திருவுருவமாய் எழுந்தருளி கருணையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ செங்கழி நீரம்மன் தேவஸ்தானத்தின் ஆடி பெருவிழாவில் முத்து பல்லக்கு நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டு முத்து விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் மேல தாளம் இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் அம்மன் வீதியுலா முக்கிய வீதிகள் வழியாக நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் ஆகியோர் இரவு சிற்றுண்டியை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.